சிம்மராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். 4-9 கோடி அதிபதியான செவ்வாய் சனியின் பார்வையில் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், பதட்டம் இருக்கும். ஆனால் தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களை உங்களுடைய சமயோஜ புத்தியால் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும், சிலருக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது உங்களுக்கு அலைச்சல்னால உடல் சோர்வு ஏற்படும். ஆனால் அதனால் உங்களுக்கு மருத்துவ ரீதியாக சங்கடங்கள் தீருவதற்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்குது. செவ்வாய் 4ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. உடம்பில் இருந்த வியாதிக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும். அதுவும் நீங்கள் குறிப்பாக இந்த நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள், விவசாயம், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், இந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் அமோக பலன்களை அனுபவிக்கிறதுக்கான நேரம். ஆனால் பதட்டம் இருக்கும். அதாவது உங்களுக்கு 2 நாளில் வந்து ஒரு பெரிய 10 ஏக்கரை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னால் எப்படி முடியும்? பண்ணி கொடுப்பீங்க. தலையை அடமான வச்சாவது செய்யக்கூடிய ஆற்றல் இந்த சிம்மராசிக்கு உண்டு. அதனால் உங்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா தட் பர்சன் கேன் டேக் ரெஸ்ட். அதாவது நான் ஒரு வேலையை வந்து ஒரு சிம்மராசிக்காரன்ட்ட கொடுத்துட்டேன்னா எனக்கு நிம்மதி. அந்த அளவுக்கு ஒரு ஆற்றலோடு செய்ய. ஆனால் இதில் நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்டால் நீங்கள் பண்ண மாட்டீங்க. நீங்கள் 10 பேரை வச்சு வேலை வாங்குவீங்க. யூ நோ வேர் டு ஹிட் த ஒர்க். யாருக்கிட்ட சொன்னால் வேலை நடக்கும் தெரியும். அந்த சாமர்த்தியத்தை வச்சு நீங்கள் காரியத்தை சாதித்து கொள்வீர்கள். அதே சமயம் உங்கள் உடம்பில் வியாதிக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுனால புத்துணர்வோடு செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஆடி மாதம் வந்து செவ்வாய், சூரியன் வந்து விரயஸ்தானத்துக்கு வர ராசிநாதன் வெளியூரில் போய் தங்குற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவோ உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவோ இப்பொழுது சாதகமான பலன்கள் ஏற்படும். ஆரோக்கியம் மற்றும் நிலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும்னு சொன்ன ஏற்கனவே. அது இந்த அலைச்சல்னால் வரக்கூடிய மாற்றம் சந்தோஷத்தை தரும். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். உங்கள் அம்மா கூட சண்டை, இப்போது சண்டை இருக்கும். ஆனால் இத்தனை நாளாக பேச்சுவார்த்தை கிடையாது. இப்போ டெய்லி குத்தல் பேச்சு நிறையா இருக்கும். குத்தி பேசுவீங்க, ஆனால் டெய்லி பேசுவீங்க. ஸோ இத்தனை நாளாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்து இப்போ பேச்சுவார்த்தை இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாள் ஆஃபீஸில் உங்களுக்கு பிரச்சனை, கூட ஒர்க் பண்ணுறவங்களால பிரச்சனை, மேனேஜரால் பிரச்சனை, மேனேஜ்மெண்ட்டால் பிரச்சனைன்னு இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. ஆனால் எதுக்கோ டென்ஷனாக இருப்பீங்க. இவங்க பிரச்சனை பண்ணுவாங்களோன்ட்டு. ஆக்சுவலாக ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. குரு பயிற்சி அக்டோபர் மாதம் அதிசார பயிற்சி நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. குரு பயிற்சி ஆனதற்கு பிறகு நீங்கள் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுப்பீங்க. அதனால் அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பையும் இப்பொழுதே ஏற்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா பிரச்சனை கொடுக்கும்போது அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அதனால் இப்போவே அவங்கள தாஜா பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இந்த செவ்வாய் பயிற்சியில் இந்த சிம்மராசி நண்பர்கள், ஏன்னா 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் வராரு, கர்மஸ்தானத்துக்கு வராரு. அதனால் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, அந்த சிவபெருமான் எப்படி இருக்கணும்னா முருகனோடு சேர்ந்த சிவபெருமானாக இருக்கணும். சுவாமிமலை முருகன், இல்லை முத்துக்குமார சுவாமி, வைத்தீஸ்வரன் கோயில், அந்த மாதிரி தெய்வங்களை வணங்கி வழிபட வேண்டும். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் இல்லாமல் போகும். இந்த செவ்வாய் பயிற்சி வந்து 20ஆம் தேதி, ஜூன் 20ஆம் தேதி 2026 வருடம் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி பலத்திலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இங்கே எத்தனை நாள் இருக்காருன்னா 44 நாட்கள் இருக்கிறார். அதாவது ஜூன் 20லேருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார். சனியின் பார்வையில் இருக்கார். இந்த சனி பார்வை அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் வந்து ரிஷபராசிக்கு போகிறது, எதிரியோட வீட்டுக்கு போகிறது வந்து பவர் இல்லாமல் இருப்பார். அந்த எதிரியோட வீட்டுக்கு போகும் பொழுது சனியின் பார்வையில் இருப்பார். ஆனால் அந்த சனிக்கு குரு பார்வை, உச்ச குருவின் பார்வை. இந்த சனிக்கு வந்து பவர் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ரீசன். ஒன்று, சனி வந்து நீச்சத்தை நோக்கி பயணிக்கிறார், நீச்சஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கார். 2வது குருவின் வீட்டில் இருக்கார். 3வது குருவின் பார்வையில் இருக்கார். ஸோ அந்த இடத்துல சனி வந்து கெடுதல் பண்ண மாட்டார். அப்பேற்பட்ட சனியின் பார்வையில் செவ்வாய் வரதுனால பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குமே தவிர பெருசாக உலக அளவில்
சண்டைகள் இருக்கிறதுக்கோ உயிர் சேதங்கள் இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இல்லை. பட் இருந்தாலும் கவனமாக இருக்கணும். நெருப்பு சம்பந்தமான சில சங்கடங்கள் இருக்கும். இதில் எத்தனை நாள் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா 20/6/2026 முதல் 2/8/2026 வரை கிட்டத்தட்ட 44 நாட்கள் இருக்கார். இந்த 44 நாட்களில் அவர்னால உங்களுக்கு பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் இருப்பார். ஏன் அப்படின்னா செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து 11ஆம் இடத்துல சனி இருக்கார். செவ்வாயின் 7ஆம் இடத்துல சனி இருந்து பார்த்தாருன்னா சமசப்தமாக பார்த்தா அதனுடைய பாதிப்பு வேறு. ஆனால் இப்போது சனி செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து 11ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால கெடுபலன்கள் பெருசாக இருக்காது. இதனால் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும். இதில் உலக அளவில் சில புதிய பரிணாமங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய பரிணாமங்கள்னால் அலைன்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் வில் சேஞ்ச். அதாவது உலக அளவில் இப்போ ஒரு குரூப் இந்த பக்கம் இருக்குது, ஏ சைடு பி சைடு இருக்குது. இப்போ அலைன்மெண்ட் ஆஃப் எப்படி மகாபாரதத்தில் சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி தர்மர் நட்டனோட மைதானத்தில் போய் நின்றுக்கிட்டு சொல்லுவார், சண்டை ஆரம்பிக்க போகிறது, இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் கட்சி மாறலாம், இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் கட்சி மாறலாம் அப்படின்னோடனே ஒரே ஒருத்தர் மட்டும் துரியோதன சைட்லேருந்து மாறினதாக ஒரு ஐதீகம் உண்டு. அது மாதிரி இப்போது நிறையா மாற்றங்கள் வரும். ஆனால் இதை யார் தலைமையில் நடத்துவாங்க அப்படின்னா உலகத்தில் ஒரு முக்கியமான இடத்துலேருந்து, அதாவது பாரத தேசத்தினுடைய இன்டர்ஃபரன்ஸ்னால் நிறையா மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் இருக்குது. சண்டைகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதங்களாக இந்த 1.5 மாதங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு என்ன பலன்கள் தரப்போகிறது அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா கோச்சாரத்தில் உங்கள் லக்னத்துக்கு இந்த செவ்வாய் எங்கே அமரப்போகிறாரு, அதனால் உங்களுக்கு சாதக பலன்கள் என்ன பாதக பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்காகவோ வாட்ஸ்அப் அப்பாயின்மெண்ட்டுக்காகவோ தொடர்பு கொண்டு பேசி தெளிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அமைத்து கொள்வதற்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.